ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னடா கட்டப்பையை காமிக்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, எங்கள் வீட்டுக்காரர் நைட்டு ஒரு 9 மணிக்கு மீன் வாங்கிட்டு வந்தார். சரின்ட்டு அந்த மீனை எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா மீன் ஃபுல்லும் பார்த்திங்கன்னா நல்ல அப்படியே ஃப்ரெஷ்ஷான மீன். சரி எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு எல்லாத்தையும் கழுவிடும் அப்படின்ட்டு சிங்கில் எடுத்து போட்டாச்சுங்க மீன் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. மீனை பரவாயில்ல, பத்திரமா கொண்டு வந்திருக்காருங்க. ஒரு கட்டப்பை போட்டு அதுக்குள்ளே 2 கவர் வச்சு அதுக்குள்ளே மீனை கொண்டு வந்திருக்காரு. சரின்ட்டு அந்த கவரில் இருக்கிற மீனை ஃபுல்லும் அந்த டப்பாவில் எடுத்து கொட்டியாச்சுங்க. இந்த மீனை ஏற்கனவே சாப்பிட்ருக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் 9 மணியாக இருந்தானே 10 மணியாக இருந்தானே மீனை குழம்பு வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனை ஃபுல்லாக எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு எடுத்து போட்டுட்டேங்க. மீன் பார்த்திங்கன்னா நல்லா குட்டி குட்டியாகவும் இருந்துச்சு, அதே இல்லாமல் பார்த்திங்கன்னா கட் பண்ணி இருந்துச்சு. ஒவ்வொரு மீன் பார்த்திங்கன்னா உள்ளங்கை அளவுக்கு இருந்துச்சு. சரி, உள்ளங்கை அளவுக்கு இருக்கிற மீனை நம்ம பொரிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இதை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தண்ணியை குழாயை திறந்து விட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டேங்க. மீனை ஆல்ரெடி நல்லா க்ளீன் பண்ணியிருந்தாங்க, இருந்தாலும் அது ரத்தத்தோடு இருக்கிறனால இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா க்ளீன் பண்ணிடுவோம் அப்படின்னு போட்டு உப்பை போட்டு நல்லா க்ளீன் பண்ணியாச்சுங்க. ஒவ்வொரு மீனாக எடுத்து இந்த மீன் பார்த்திங்கன்னா கழுவுறப்ப அதில் மீனில் அதிகமாக முள் இல்லை, அந்த நடு முள் மட்டும்தான் இருக்குது. ஆனால் கழுவுறப்ப பார்த்திங்கன்னா ஒரு முள் கரெக்டாக நகத்துக்குள்ளே குத்திருச்சுங்க. பயங்கரமான வலி. மீன் நினச்சிருக்கும் என்னவா நீ சாப்பிட போகிறேன், நான் உன்னை குத்துறேன் அப்படின்ட்டு மீன் குத்திருச்சுங்க. நீ 10 ஆச்சுங்களா, அதனால் மீன் குழம்பு இப்போயே வச்சிட்டோம்னா நாளைக்கு மறுநாள் சாப்பிட்றப்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீனை இப்போ கழுவிக்கிட்டு இருக்கப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அடுப்பில் வெங்காயம் இதெல்லாம் வதக்கிட்டேன். ஏன்னா எங்கள் வீட்டுக்கார் வர்றப்பே ஃபோன் பண்ணிட்டார், மீன் வாங்கிட்டு வர எல்லாம் ரெடி பண்ணி வைன்னு. ஸோ எல்லாத்தையுமே கழுவி எடுத்து வச்சுட்டேங்க. கழுவி எடுத்து வச்சதெல்லாம் பாதி பொரிக்கிறதுக்கும் பாதி குழம்புக்கும் தாங்க எடுத்து வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா குழம்பு மீன் எங்கள் யாருக்குமே பிடிக்காது, எங்கள் வீட்டுக்காருக்கு மட்டும் தான் பிடிக்கும். ஆனால் பொரிச்ச மீன் என் பிள்ளைங்களும் நல்லா சாப்பிடுங்க, நானும் நல்லா சாப்பிடுவேங்க. அதனால் சரி வெங்காயத்தெல்லாம் வதக்கி விட்டுட்டு குழம்பு ரெடி பண்ணி வச்சுட்டு இங்கிட்டு பொரிக்கிறதுக்கு ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் வதக்கி விட்டு கொஞ்சோன்னு வெங்காயம் பூண்டு இதெல்லாம் அரைச்சி வச்சதேன் அதையும் போட்டு பச்சை வடை போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுட்டேங்க. நம்மளுக்கு முடியலை, அதனால் நீங்கள் கடையில் சாப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் சொல்கிற அன்றைக்கி தாங்க நம்மளுக்கு ஏதோ ஒரு பக்கம் வேலை வந்துடும். அந்த மாதிரிலாம் எனக்கு நிறையா தடவை நடந்திருக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தக்காளி அரைச்சி வச்சதை அதையும் எடுத்து ஊற்றியாச்சு. இது எல்லாம் நல்லா வணங்கிக்கிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த பக்கம் தட்டில் மீன் பொரிக்கிறதுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேங்க. மீன் பொரிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நான் வீட்டு பொடி தான் சேர்க்குறேன். நான் எல்லாத்துக்குமே வீட்டு பொடி தான் நான் சேர்ப்பேன். அதனால் 2 ஸ்பூன் வீட்டு பொடி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை இஞ்சி பூண்டு இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் வெங்காயம் சேர்த்து இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறணுங்க. கொஞ்சமாக லெமன் சேர்த்துக்கிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மீனை ஒவ்வொன்றா போட்டு பரட்டி எடுத்து தனியாக எடுத்து வச்சிடணுங்க. மீன் குழம்பு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமோ அதை விட கஷ்டமான வேலை மீன் கழுவுறதாங்க. அதை க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணி அதை சமைக்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு போதும்னு ஆயிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மீன் பொரிக்கிறதுக்கு நம்ம பொடி எல்லாம் ரெடி பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் யாழ்சி. இப்போ நிற்கிறேன் நீ மீன் செய்கிறத பார்க்க. மீன் செய்கிறத பார்க்குறதுக்கா இல்லை மீன் சாப்பிட்றதுக்கா? பார்க்க. பொண்ணு பார்த்தீங்கன்னா இந்த மீனை பொரிச்சு கையில் கொடுக்குறதுக்காண்டி அது பக்கத்துலேயே இருந்துச்சுங்க. எப்படா மீனை பொரிச்சு கொடுப்பாங்க அப்படின்ட்டு. அதுக்கு பார்த்தீங்கன்னா மீன் அவ்வளோ பிடிக்கும், அதனால் அது பக்கத்துலேயே நின்றுச்சு. சரின்ட்டு ஒவ்வொரு மீனாக எடுத்து நானும் பொடியெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. ஒவ்வொன்றா எடுத்து ரெடி பண்ணுறதுக்குள்ளே டைம் ஆயிடுச்சுங்க. இருந்தாலும் பாவம் பிள்ளை பக்கத்துலேயே நின்றுக்கிட்டு இருந்தா. நீ பெரட்டுறியா? கையெல்லாம் எரியுமே. பரவாயில்லையா? கை இப்போ எனக்கே எரியுது.
டிவி சத்தம் கேட்குதுன்னு பார்க்காதீங்க, வேறு ஒன்றும் இல்லை. என்னோடய பையன் ஹாலில் டிவி பார்க்குறான், அதோட சத்தம் தான் கேட்குது. இப்படி ஒவ்வொரு மீனுக்காக எடுத்து பொடி பண்ணதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சுங்க. இந்த பொடி வந்து சீக்கிரம் ட்ரை ஆகணும் அப்படின்றதுக்காண்டி கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சேன். சரி எல்லா மீனுக்கும் அப்ளை பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோம் அப்படின்ட்டு, ஏன்னா அப்போ தான் சீக்கிரமாக அந்த பொடியெல்லாம் உள்ளே இறங்கும் அப்படின்றதுக்காண்டி ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுட்டேங்க. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா மீனுக்கு பொடியெல்லாம் போட்டு பிரட்டி வச்சாச்சுங்க. இந்த பிரட்டினதை கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜிலையும் எடுத்து வச்சுட்டேன். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பக்கெட்டில் மீன் இருக்குது. அந்த மீனை வந்து பார்த்திங்கன்னா குழம்புக்காண்டி வச்சுருக்கேன். ஏன்னா குழம்புக்கு மண்டை மட்டும் போட்டால் நல்லா இருக்காது, கொஞ்சம் 4-5 துண்டும் போடணும் அப்படின்றதுக்காண்டி. இங்கிட்டு தக்காளி வெங்காயம் இதெல்லாம் நல்லா அரைச்சதெல்லாம் நல்லா வணங்கிருச்சு பச்சை வாடை போக. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா புளி கரைசலும் அதோட மசால் பொடியும் சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் ஊற்றிடணும். இதை ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து கொதித்த பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அதையும் எடுத்து ஊற்றி நல்லா 2 கொதி வந்த பிறகு தான் நம்ம மீனை போடணும். இப்போ பார்த்திங்கன்னா தேங்காவே அரைச்சி ஊற்றிட்டேன். தேங்காவை அரைச்சி ஊற்றுறப்ப நான் வீடியோ எடுக்கலை, ஏன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னு அப்படின்றக்காண்டி அரைச்சி ஊற்றியாச்சு. இதுவும் நல்லா கொதிக்க விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த கொதித்த ஸ்டேஜில் வந்து நம்ம மீனை போட்டோம்னா இது மண் சட்டின்றனால சீக்கிரமாக வெந்துடுங்க. அதனால் ஒரு கொதி வந்தாலே போதும். மீன் குழம்புல வந்து பார்த்திங்கன்னா மண்டையும் வாலும் மட்டும் போடுவாங்க. கொஞ்சம் நான் 2-3 சதையும் சேர்த்து போட்டிருக்கேன், ஏன்னா அப்போ தான் மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காண்டி. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா தோசைக்கல் எதுக்கு எடுத்து வச்சுருக்கேன்னா, நான் எப்போயுமே மீன் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயில் பொரிக்க மாட்டேங்க, இந்த மாதிரி தோசைக்கல்லில் தான் பொரிப்பேன். அதனால் தோசைக்கல்லில் எடுத்து வச்சுருக்கேன். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. போடுங்கம்மா. மீன் வந்து பொரிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் எப்போயுமே தேங்காய் எண்ணெய் தாங்க யூஸ் பண்ணுவேன், மீன் குழம்புக்கும் சரி மீன் பொரிக்கிறதுக்கும். அதனால் கொஞ்சமாக எண்ணெயை வந்து மீன் தோசைக்கல்லில் ஊற்றிட்டு மீனை எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக எண்ணெய் காயட்டோன்னு வச்சுருந்தேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுருப்போம் பாருங்கள். இந்த மீன் வந்து கொஞ்சம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு, அந்த பேஸ்டெல்லாம் அதுக்குள்ளே போன மாதிரி. சரின்ட்டு எடுத்து ஒவ்வொன்றா பொரிக்க ஆரம்பிச்சிட்டேங்க. நீங்கள் எண்ணெயில் பொரித்து மீன் சாப்பிட்றத விட தோசைக்கல்லில் மீன் பொரித்து சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்குங்க. அது மட்டும் இல்லை, அது வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நான் ரொம்ப நாளாக தோசைக்கல்லில் தாங்க பொரித்து சாப்பிடுவேன். ஆனால் ஏன்னா தோசைக்கல் கழுவுறது கொஞ்சம் கஷ்டம், இருந்தாலும் நம்ம ஹெல்த்தியை தான் பார்க்கணும் அப்படின்றதுக்காண்டி தோசைக்கல்லில் தாங்க பொரித்து சாப்பிடுவேன். அது இல்லாமல் நம்ம வந்து எண்ணெயில் பொரித்தோம்னா மீன் வந்து உடையாமல் அப்படி வரும். ஆனால் தோசைக்கல்லில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் உடஞ்சி வரும். அதனால் என்ன, நம்ம சாப்பிட்றது தானே, நம்மளுக்கு டேஸ்ட்டு தான் முக்கியம் அப்படின்றதுக்காண்டி நாங்கள் தோசைக்கல்லில் தாங்க நாங்கள் மீனை எப்போயுமே பொரித்து சாப்பிடுவோம். இதை பார்த்தீங்களா, இப்படி இருக்கிற மீன் நம்ம தோசைக்கல்லில் போட்டோன்னே கொஞ்சம் கொஞ்சம் உடஞ்சி வர மாதிரி இருக்குது. ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இங்கிட்டு மீன் பொரிச்சாச்சுங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தலையை தூவி விட்டுருக்கலாம். மல்லித்தலை தூவி விட்டாச்சு. இப்போ குழம்பும் ரெடி ஆயிடுச்சு, இந்த பக்கம் மீனும் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு எடுத்து வைக்கலாம். பாப்பா சொல்லிட்டா, எனக்கு மீன் குழம்புலாம் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேம்மா, ஃபஸ்ட்டு எனக்கு வந்து மீன் பொரிச்ச மீனை எடுத்து கொடுங்கம்மா அப்படின்ட்டா. சரி, அவள் ரொம்ப நேரம் இங்கே அடுப்புக்கிட்டே நின்றனால சரி அவளுக்கு மீன் பொரிச்சதை எடுத்து கொடுப்போன்ட்டு எடுத்து வச்சுட்டேங்க. அவள் சாப்பிட்டு எப்படி ரியாக்ஷன் கொடுக்குறான்னு பாருங்கள்.
ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நடுமுள் மட்டும் இருக்கிறனால ஈஸியாக பிள்ளைங்களால் சாப்பிட முடியும். அது இல்லாமல் அது கரெக்டாக அதெல்லாம் பார்த்து எடுத்து சாப்பிட்ருவாங்க. அப்புறம் எல்லோரும் சேர்ந்து உட்காந்து நாங்கள் மீனை சாப்பிட உட்காந்துட்டோங்க. மீன் ஃபஸ்ட்டு பொரிச்ச மீனை சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மீன் எடுத்து ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டோம். மீனும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. எலும்பு இருக்குமாடா நம்ம மீனோட உடம்புலையும் எலும்பு கூட அதோட எலும்பு தான் முள்ளு. எல்லோரும் பொரிச்ச மீன் எடுத்து சாப்பிட்டோம். அடுத்து மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் சோறு போட்டு மீன் குழம்பு எடுத்து ஊற்றிட்டோங்க. குழம்பு பார்த்திங்கன்னா பார்க்கவே டெம்டிங்காக இருந்துச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க குழம்பு. இது நாள் வரை நான் வச்ச மீன் குழம்புல இதுதான் பெஸ்ட்டுன்னே நான் சொல்லுவேங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.